வணக்கம். வாழ்க்கையே போராட்டமாக போகுது. வீடியோ போட்டால் வியூஸ் போக மாட்டுது. படிக்கலான்னு போனால் சஸ்பெண்ட் பண்ணுறானுங்க. ஏன்டா சஸ்பெண்ட் பண்ணின்னு கேட்டால் என்னை பாகிஸ்தான்காரன்றானுங்க. என்னை பார்த்தா பாகிஸ்தான்கார மாதிரியா இருக்குது. சரி, அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு அக்கத்தில் எங்கள் அண்ணன் பேசுறது கேட்டுகிட்டே இருக்கு. என்னடா காதில் கேட்க வேண்டியது அக்கத்தில் கேட்குறேன்றீங்களா? அக்கத்தில் எல்லா பக்கத்துலேயும் எங்கள் அண்ணன் பேசுறது தான். லாஜிக்கே இல்லாமல் தற்குறி. அவர் என்ன பேசினார்? அப்புறம் நான் கேட்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? மக்கள் எல்லாம் தற்குறின்னு சொல்லலை, உங்கள் கட்சிக்காரங்களை தான் மக்கள் தற்குறின்றாங்க அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. நான் பேச மாட்டேன். என்ன நான் பேசுவேன் உங்களை பற்றி? மக்கள் உங்கள் கட்சிக்காரங்களை தற்குறின்றாங்க. மக்களை யாரும் சொல்லலை. நீங்கள் அப்படியே மாற்றி விட்டால் மக்கள் அதை நம்புவாங்களே? மக்களுக்கு தெரியும் யார் தற்குறின்னு, யார் அப்படின்னு. அது இல்லாமல் லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்கப்பா நீங்கள். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னா தற்குறி வெறி ஆகாத அண்ணன். தற்குறினா வெறி ஆகாதா? இல்லை, லாஜிக்கே இல்லாமல் தற்குறின்றீங்க. லாஜிக்கோட சொல்லுங்க. லாஜிக்கோட தானே சொல்கிறாங்க. அது உங்களை பார்த்தே சொல்கிறாங்க. பண்ண கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருக்கிறாரு. அந்த மீட்டிங்கில் பேசுறதுக்கு முன்னாடி மன வருத்தம். ஒரு மனுஷன் மன வருத்தத்தோடு இருந்தால் வருத்தமாக இருப்பான், மூஞ்சி சோகமாக இருக்கணும். ஆனால் மன வருத்தத்தோடு இருக்கிறன்றத புன்னகையோடு சிரித்து சொன்ன தற்குறி இல்லாத தியாகி யார் தெரியுமா? எங்கள் அண்ணன் தான். பாருங்க, ஒரு பெரிய மன வேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். மன வருத்த புன்னகை. 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த வருத்தத்தில் சிரிக்கிறான் மனுஷன். துன்பத்திலும் சிரிங்கன்னு சும்மா சொன்னாங்க. எங்கள் அண்ணனை பார்த்தா சொன்னாங்க, துன்பத்திலும் சிரிங்க. சரி, லாஜிக்கே இல்லாம தற்குறி. அது இல்லாம செய்யணும். யார அப்படி கேட்கக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னு அண்ணன் சொல்லுவார். எல்லா நல்லதையும் செய்யணும், அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். ஆனா 30 நாள் கழிச்சு லேட்டா செய்யணும். எது செஞ்சாலும் 41 பேர் இறந்தாங்க. டக்குன்னு எதுவும் செய்யக்கூடாது. 30 நாள் கழிச்சு செய்யணும். என்னென்ன செய்கிறீங்க நான் பார்த்துனாங்கிறேன். நான் பார்த்தது போல பார்க்காதது செய்யலை. அதாவது செஞ்சதை எனக்கு தெரிய வரல. அவர் செஞ்சதெல்லாம் தெரிஞ்சால் சந்தோஷப்படுவேன். எனக்கு தெரிஞ்சு பாட்டுக்கு ப்ரொமோஷன் செஞ்சீங்க. நான் போய் சொல்ல, இந்த பேச்சில் அவர் பிளாஸ்ட்டு பாட்டோட லிரிக்ஸு அடிச்சு விடுவார் கேப்பில். பிளாஸ்ட் அவ்வளோதான். பாட்டுக்கு ப்ரொமோஷன் செய்யுங்க. அப்புறம் அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்து எடுத்து பேக்ரவுண்டில் போட்டு வீடியோ செய்யுங்க. இப்படியே எல்லாரும் செய்யுங்க. யாரை வேணா என்ன வேணா செஞ்சுனே இருங்க. அதனால தான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். கையில் எடுத்து பார்த்துட்டு இப்படி கீழே வச்சுட்டாங்க அண்ணாவை. வேற என்ன பண்ண முடியும்? மக்களிடம் செல்னு அண்ணா சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? யார்கிட்டே சொன்னார்? நான் இவர்கிட்ட சொன்னார். 41 பேர் இறந்துருந்தாங்க. மக்களிடம் செல்லுன்னொடனே மக்கள் எங்கே இருக்காங்க? வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டார். அவருக்கு மட்டும் மக்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஹாஸ்பிட்டல் போயிருப்பார். யாரோ வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஃப்ளைட்டு பிடிச்சி மக்களிடம் சென்றார். அப்படிதான் இருக்குது. மக்களிடம் சென்றாரா? அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போகிறோம். பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணாம். மக்களை உங்களை நோக்கி வர வச்சிங்க அப்படி வேணா சொல்லலாம். 41 பேர் இறந்த பிறகு அவங்கள வர வச்சு பார்த்தீங்க, மக்களை நோக்கி போனீங்களா? என்னையா இது அநியாயமாக இருக்குது? தற்குறின்னு சும்மா சொன்னாங்க. யாரோ உங்களை என்ன இது மக்களை நோக்கி போயிருக்கிறாங்க. என்ன கொடுமையோ அதெல்லாம் சொல்ல கூட மனசு வரல. வாய் கவ்வுது. பிளாஸ்ட் தான். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? இவர் தான். எழுதி கொடுத்ததை மறந்துட்டாரு. அந்த நேரம் பார்த்து இந்த அறிவட்ட கேமராமேன் அவரை காட்டுறான். ஏன்னா அறிவில்லை, அதுக்கு தானே ஆடியன்ஸ். அவர் மறந்தவொன்னே அப்படி திருப்பணும். இந்த வடிவில் சொல்ல திருப்பாதான்ற மாதிரி இவர் திருப்புன்னு அங்கேருந்து யாராவது கத்திருக்கலாம். அவர் மறந்ததெல்லாம் காமிச்சு வடிக்கிறாங்க மனுஷன். ஒரு காலத்தில் 300 பக்கம் டைலாக்கை மனப்பாடம் பண்ணி ஓட்டின ஆள் 3 வரி ஞாபகம் வச்சுக்க முடியல. சாயந்தரமான மனசு வலிக்குது பொழுது அதில் இப்படி ஆகிட்டுக்கிறாரு. சரி, இப்படி மறக்கிற அளவுக்கு என்ன டைலாக்காக இருக்கும்? ஏதோ புது டைலாக்காக இருக்குமோ? புதுசாக இதை எழுதி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெஞ்சில், அதனால் மறந்துருக்கும். புது டைலாக் என்னமோ
கொள்கையா அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு, கொள்கையா அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு. இந்த கருமத்தையா மறந்தீங்க? அரசியல் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து இதான் எதிர்க்கட்சியை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, கொள்கை என்ன கிலோ என்ன விலை. இதை ஒரு மனுஷன் மறக்கலாமா? அவமானமா இருக்கு எனக்கு. எப்படி பார்த்தவங்கள இப்படி ஆயிட்டீங்களே. இதை ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கான் பாருங்க, கொள்கை கிலோ என்ன விலை. இதெல்லாம் ஒரு டயலாக்கா? இதையும் மறக்கிறீங்களே. இதுக்கு தற்கொலைன்ற வார்த்தை எவ்வளோ தேவலாம். அப்படிதான் வெளியே பேசுகிறேன், நான் பேசல. உங்களை யாராவது தப்பாக பேசினா அவ்வளோ கோவம் வரும் எனக்கு. விஜய் ரசிகனா நான், விஜய் வெறிய. அதனால பாப்பா பவள விழா பாப்பா, அதனால பாப்பா பவள விழா பாப்பா. பவள விழா பாப்பா, அவங்க பவள விழா பாப்பா, நீங்கள் தாப்பா போட்ட டோப்பானா விக்குன்னு நினைக்காதீங்க. டோப்பானா இதுங்க, டோப்பா தெரியாது எனக்கு தெரியல. பவள விழா பாப்பான்னு நீங்கள் சொல்லலாம், தாப்பா போட்ட டோப்பான்னு அவங்க உங்களை சொல்லக்கூடாதா? நான் கேட்குறேன், சொல்லக்கூடாது. என்ன அவர் வீட்டுக்கு ஓடி தாப்பால் போட்டுக்கினாரா? அதனால் தாப்பால் போட்ட டோப்பான்னு சொல்லுவீங்களா? அந்த வார்த்தையை நான் வந்து கடுமையாக எதிர்க்கிறேன். டோப்பா, அவர் டோப்பா வச்சுன்னுக்கிறாரு. ஒரிஜினல் முடிங்க. என்ன 41 பேர் இறந்தப்ப கடகன்னு வீட்டுக்கு போய் நான் தாப்பால் போட்டுக்கினீங்க? வீட்டுக்குள்ளே நான் 30 நாள் இருந்தீங்களா? அதனால தான் தாப்பால் போட்ட டோப்பான்னு சொல்கிறாங்களா? எத்தனை வாட்டி வேணால் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு அத்தனை வாட்டி சொல்கிறானுங்க, கடுப்பாக இருக்குது. உங்களை பார்த்து டோப்பான்லாமா? அவனுக்கு கையில் கிடைச்சானுங்க விட மாட்டான். அவங்கள விட மாட்டேன் தலைவா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே ஏதோ சொல்ல வந்த இடத்துல மூடிட்டாரு. அது என்னவா இருக்குன்னா, 41 பேர் இறந்தப்ப நீங்க வீட்டுக்கு ஓடுனீங்கல்ல, அப்ப நாடே உங்க மூஞ்சில அதுவா அந்த மாதிரி ஏதாவதா தெரியலையே. இல்லை 30 நாள் வீட்லேயே உக்காந்துட்டு இறந்த குடும்பத்தில் நீங்கள் வர வச்சு பார்த்தீங்களே, அப்போ நாடே உங்கள் மூஞ்ச பார்த்து முத்தம் கொடுக்க வந்துச்சுல, முத்தம். அது நாடே முத்தம் மூஞ்சில கொடுத்து உங்களை வரவேற்பாங்களா? அதை சொல்ல வந்தேன். நாடே நீங்கள் சொல்கிறப்ப அவங்க சொல்லக்கூடாது. அவர் சொல்லுவார் நாடே அப்படின்னாரு. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமா? உங்களை பார்த்து நாடே அப்படி முத்தம் கொடுத்ததுன்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது, தப்பு. பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம். அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டா அவர் என்னங்க பண்ண முடியும்? அவர் பாசமா பாப்பான்னு கூட்டாரு. நீங்க பாசமே இல்லாம டோப்பான்றீங்க, அதுவும் தாப்பா போட்ட டோப்பான்றீங்க. பாசமா சாஃப்டா அன்பா அவங்களும் சொல்லியிருக்காங்க டோப்பான்னு. நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா கடுமையான கோவம். அவர் சொல்றதை நீங்க திரும்ப சொல்லுவீங்களா? அவர் உங்களை பாப்பான்னு கூட்டா நீங்கள் தாப்பா போட்ட டோப்பான்னு கூப்பிடுங்களா? ஏங்க எப்படிங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க? எவ்வளோ பெரிய மனுஷன் மேடையில் இந்த மாதிரி பேச்செல்லாம் இப்போ தான் கேட்குறேன். பாப்பா என்ன பாப்பா மொத்தம் கொடுக்குறது இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் நானே ஃபஸ்ட் டைம். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. தாப்பால் போட்ட டோப்பா, அவர் தாப்பால் போடுறது நீங்கள் பார்த்தீங்களா? என்ன பேச்சு பேசுகிறீங்க? நீங்களாம் கையில் கிடைச்சிங்க, அவ்வளோதான். பிளாஸ்ட் தான். இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. அதுக்குள்ள அலர்னா எப்படி? அவரும் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணலையே. தெரியல தலைவா, நீங்க அடிச்சிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டீங்களா? வீட்டுக்கு போய் உள்ள தாப்பால் போட்டதுனால நீங்க அடிக்க ஆரம்பிச்சீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து அடிச்ச உடனே அலறி இருப்பாங்க. இப்போ நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்க அடிச்சிட்டீங்களா இல்லையா, அடித்து முடிச்சிங்களா, எப்போ அலறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் அடுத்த வாட்டி வெளியே வந்து அடிச்சிங்கன்னா அப்போ அவங்களுக்கு அலறது கரெக்டாக இருக்கும். அடுத்த வாட்டி வெளியே இன்னும் அவர் அடிக்கவே ஆரம்பிக்கலைங்க, அவங்களுக்கு தெரியல போடுது. நீங்கள் வீட்டிலே இருந்ததுனால நீங்கள் அடிச்சிங்களா அடிக்கலையான்னு தெரியல. அடி மரண அடி. அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சீஃப் எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள். அரசவை புலவர் யாராக இருந்தாங்கன்னா கர்ச்சீஃப் எடுத்து துடைத்து விடுங்க கண்ணீரைப்பா. நான் கூட கர்ச்சீஃப் எடுத்து, நாங்கள் வந்து டிஷ்யூ தான், கர்ச்சீஃப்லாம் இல்லை, டிஷ்யூ எடுத்து துடைச்சி போட்டுருவோம் கண்ணீரை டக்குன்னு. கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுற பார்க்கல. நான் கூட என்னடா அது கர்ச்சீஃப் இல்லையான்னு யோசிச்சிட்டேன். கர்ச்சீஃப் எடுத்து கண்ணீரை அரசவை புலவர்கள் துடைத்து விடுங்கள். நாங்கள் டிஷ்யூவில் துடைச்சிக்கிறோம் கண்ணீரை.
தொடச்சி அப்பப்போ போட வேண்டியதாகுது. என்னப்பா இது, எவ்வளோ அடி என்ன அடிச்சு கண்ணில் துடைக்கிறதாகுது. சரி, என்ன வாழ்க்கை இது. பிளாஸ்ட் தான். எல்லாத்துக்கும் எதிர்வினை இருக்கும். 41 பேர் இறந்தாங்க, 30 நாள் வீட்டிலே இருந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டோன்றதுக்காக கண்ணா பின்னான்னு பேசினா, இப்படிலாம் பேசினா என்ன இல்லை ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா தெரியல. இப்போ ஆதாரத்தோடு வருவார். இம்மா நேரம் வந்து அடிக்கவே ஆரம்பிக்கல அவர். இப்போ அடியை பாருங்க, ஆதார அடி. இதுக்கு பேர் தான் தடையே அடி. சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. இதை நான் வந்து ஏதோ போற போக்கில் ஏதோ அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அவர் அடிச்சு விடலைங்க, ஆதாரத்தோடு தான் சொல்கிறாரு. நீங்கள் மாதிரி அவர் அடித்து விட்டாருன்னு இருக்காதீங்க. அவர் அடிச்சுலாம் விட மாட்டார், ஆதாரத்தோடு தான் அடிப்பார். ஆதாரம் இப்போ பாருங்கள், ஆதாரத்தை கொட்டுவான் மனுஷன். ஆதாரம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். 22,70,000 யூனிட் மணலை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இதில் அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்லை, கம்மி தான். 4,730 கோடி. இதுக்கு பேர் ஆதாரம் கிடையாது சார், இதுக்கு பேர் குற்றச்சாட்டு, இல்லைன்னா பழி, அவதூறு. இது வேணால் சொல்லலாம். அவங்க 4,730 கோடி அடிச்சிட்டாங்கன்னா ஆதாரத்தை கொடுங்க. யார் அடித்தா, அவர் பேர் என்ன? இதில் வேற சும்மா அடித்து விட மாட்டார் அவர், ஆதாரத்தோடு தான் அடிப்பார். என்ன ஆதாரம் இது? இதுக்கு பேர் பழி சொல்கிறது, அவதூறு பரப்புறது. அவசரப்படாதீங்க, ஆதாரம் பின்னாடி வருது. ஆதாரத்துக்கு பேர் போனவர்னா இவர், அடிச்சு விடுறதுக்கு பேர் போனவர் இல்லை, ஆதாரத்துக்கு பேர். ஆதாரம், அடையாளம், அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம்லாம் கேட்க முடியாது. ஏன்னா ஆதாரம் கிடையாது. இருந்தால் தானே அவங்க ஆதாரம் கேட்க முடியாது. கேட்டாதீங்க, என்னையா இது? அவங்க கேட்க முடியாதுன்னு இவரே சொல்கிறார். ஆதாரம் தரப்போகிறோன்னு சொன்னீங்க, அதை சும்மாலாம் அடிச்சு விட்ற ஆள் இவர் கிடையாது, ஆதாரத்தோடு அடிக்கிறவர். இப்போ ஆதாரம்லாம் கேட்க முடியாதுங்க உங்களால். ஏன் முடியாது? ஏன்னா வாயை தைச்சிட்டாங்க. ஆதாரம் கேட்க என்ன இது? ஆதாரம் கேட்க முடியாது. 4,730 கோடி அடிச்சிட்டான்னா ஆதாரம் கேட்க முடியாது. கேட்டாங்கன்னா கிடையாது. இல்லை, சும்மா சொல்ல வேண்டியதா. பேர் சொன்னோமா, யார் பேரும் சொல்லலை, அப்புறம் யார் வந்து கேட்பா? பேரை சொன்னால் தானே கேட்பீங்க. அவங்க அடிச்சிட்டாங்க, எவங்க அது தெரியாது. ஏன்னா இந்த ஆதாரம்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் இதான். அந்த ஆதாரங்கள் அவங்க அடித்த கொள்ளை எவங்க தெரியாது. அதை வந்து தாங்க முடியாத ஒரு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களா, அதிகாரி அவங்க பேர் அதுவும் தெரியாது. அதனால தான் இவரை தற்குறி அப்படின்னு சொல்லாதீங்க. வேணா மெர்க்குரின்னு சொல்லுவோமா? மெர்க்குரி அப்படின்னு கூப்பிடுவோமா? என்ன இது? ஆதாரங்கள் கேட்க முடியாது. ஆதாரம் எங்கே இருக்குன்னா கோர்ட்டில் இருக்குது, அமலாக்கத்துறையில் இருக்குது. அங்கேருந்து ஒரு அதிகாரி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. கோர்ட்டில் இருந்தால் தண்டனை கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்டு சும்மா வச்சுக்கும், எடுத்து மூடி வச்சு பேக் பண்ணி கிஃப்ட் கொடுக்கும். ஆதாரங்கள் அப்படி தான் இருக்குது. கோர்ட்டில் ஆதாரம் இருந்தால் தண்டனை கொடுக்க போகிறாங்க. யார் தண்டனை வாங்கினா தெரியாது, யார் ஊழல் பண்ணால் தெரியாது, கோர்ட்டு யார் பேரில் ஆதாரத்தை வச்சுக்கிது தெரியாது, உங்களுக்கு கொடுத்த அதிகாரி யார் தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால தற்குறி அப்படின்னு சொல்லாமல் மெர்க்குரி இல்லை விற்குறி, முற்குறி, புதுசாக ஏதாவது கடுப்பா இல்லையா? இதில் லாஜிக்காக இல்லாமல் தற்குறி மேடம் என்னங்க ஐயா அநியாயம் பண்ணுறீங்க. இதில் ஆரம்பத்தில் நல்லா தெளிவாக புரிஞ்சு. நான் வந்து அவர் மேலே வெறுப்பில் அதெல்லாம் பேசலை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயிர் இப்படி அவர் மாரி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி உமா கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? இதை நான் வந்து ஏதோ போகிற போக்கில் ஏதோ அடிச்சு விடலைங்க, ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். இப்படி சொன்னார். போகிற போக்கில் அடிச்சுலாம் விடலை, ஆதாரத்தோடு விடுறேன்னாரு. இப்போ இப்படி பேசாது. ஏதாவது கோவம் வர வருது. சும்மா தற்கறின்னு. அப்போ தெரிதா ஏன் தற்குறின்னு சொல்லலை, அறிவாளின்னு சொல்கிறாங்க. அறிவுடாப்பா, என்ன அறிவு? மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சியை சிண்டிகேட் போட்டு கொள்ளையடி சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறத சிண்டிகேட் இதை எங்கே கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? ஸ்ரீவல்லியே நாங்கள் புஷ்பா படம் டைலாகு, புஷ்பா படம் பார்த்தீங்களா? அதுதான் ஒரு சிண்டிகேட்டு. ஸ்ரீவல்லி தற்கொலைன்றதுக்கு புஷ்பா படம்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறீங்க, ஒன்றும் புரியல. புஷ்பா பட டைலாகு சிண்டிகேட்டு. ஒன்று என்ன சொல்ல, இப்படி தான் தாடி தான் சொரியல. என்னடா இது அநியாயமாகுது. என் தலைவனுக்கு அந்த சோதனை எவனோ எழுதி கொடுத்துருக்குறான், அவன் மட்டும் கையில் கிடைச்சான் எவன்னு தெரில. டிவிக்கே அவதூறு, டிவிக்கே அவதூறு, டிவிக்கே அவதூறு.
டிவிக்கே அவதூறு, டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கே. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. இப்போ இப்போ நேரம் நீங்கள் வந்து ஆதாரம் கொடுக்குன்னு அவதூறு தானே பரப்புனீங்க. டிவிக்கே அவதூறு, அவதார்னு வருது, சாரி, அவதூறு. டிவிக்கேனா அவதூறு தான். உங்கள் ஒரு ஆள் ட்வீட்டு போட்டு டெலிட் பண்ணாரு, அது என்ன அவதூறு. இப்போ நீங்கள் பேசுனீங்களா ஆதாரத்தை அடிக்கிறேன் வெறுங்கையில், அதாவது சும்மா அடித்து விட்ற ஆள் நான் இல்லை, ஆதாரத்தோடு அடிப்பண்ணீங்கல்ல, அது இல்லாமல் பேசினா அதுக்கு பேர் அவதூறு. டிவிக்கே அவதூறு. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பிளாஸ்ட் தான். நல்லா இது இப்படி இல்லாமல் எழுதி கொடுப்பீங்க. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், கொஞ்சம் நல்லா சூப்பராக எழுதி கொடுக்கலாம்ல. இந்த மாதிரி டிவிக்கு அவதூறு, டிவி என்னடா டேய் எவ்வளோ பெரிய மனுஷன். நான் எப்படி பார்த்தேன் அவர் தேட்டரில் வந்தாருன்னா, ஆஹா தலைவா குண்டுமாக தோப்புக்குள்ளே தொப்பி வச்சுனா ஆடுவேன், என்னம்மா ஆடுவேன், ரசிப்பேன், என்ஜாய் பண்ணுவேன். அப்படி இப்போ என்ன பண்ணுறது, கண் கலங்குது. இப்போ கூட கரூரை பற்றி பேசுவேன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆமாம், அதைத்தான் எதிர்பார்த்து வந்தோம். பேசுவீங்களா? எங்க பேசுங்க. அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுகிறேன். அப்புறமாவா? எப்பறமா? நீங்கள் ஆல்ரெடி 30 நாள் கழிச்சு தான் பேசுனீங்க, அதுவும் ரொம்ப அப்புறமா. இதுக்கப்புறம் அப்புறமாவா? ஆனால் 41 பேர் இறந்துட்டாங்க, கொடுத்தாச்சு. இனிமேல் அப்புறமான எப்பறமான பேசுனா என்ன? இல்லை கரெக்டு தான், அப்புறமா பேசிக்கலாம். 30 கொண்டாடினாங்க, அப்போ அடுத்த வருஷம் நினைவு நாள். அப்படியா? எப்பறமா? 41 பேர் இறந்தாங்க, இறந்த குடும்பத்துக்கு நிதி கொடுத்தீங்க, அதெல்லாம் கொடுத்து வாக்குறுதிலாம் கொடுத்து அந்த கதையை முடிச்சிங்க. முடிச்சதுக்கப்புறம் சிறப்பு பொதுக்கூட்டம் ஒன்று போடுறாங்க. அப்போ இந்த மானங்கெட்ட ராஜ்மோகனை பற்றி சொல்லணும். என்னங்க மானங்கெட்ட ராஜ்மோகன் நான் சொல்லலைங்க, வெளியே சொல்கிறாங்க மானங்கெட்ட கேவலமான ஆள்னு. எதனால்? இதுக்கு முன்னால் விஜய் எப்படி வரவேற்பீங்க, தலைவரே அவரு இவர் அப்படி இப்படின்னு புகழ் தள்ளுவார். இப்போயும் அதேமாரி. ஆனால் அந்த சிறப்பு பொதுக்கூட்டத்தில் இந்த மானங்கெட்ட ராஜ்மோகன் வெளில சொல்கிறாங்க, நான் சொல்ல. இந்த மனுஷன் விஜய் எப்படி வரவேற்பார் தெரியுமா, என்ன வார்த்தை பயன்படுத்துவார் தெரியுமா? தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே. தர்மத்தாயோட தவ புதல்வர் ஒரு தலைவனை பார்த்து அவன் கட்சிக்கார் சொல்றது நியாயம் தான். ஏன் இதுக்கு முன்னாடி தர்மத்தாயின் தவ புதல்வர் சொல்ல? தர்மத்தை பற்றி ஏன் இதுக்கு முன்னாடி பேசலை? 41 பேருக்கு காசு கொடுத்த பிறகு தர்மத்தாயின் தவ புதல்வரான். தர்மம் பண்ணிட்டாங்கல்ல, பிச்சை தானே போட்டாங்க. உடனே தர்மத்துக்கு வேற பேர் இருக்கு, நீங்க ஏன் பிச்சைன்னு சொல்றீங்க கேட்பாங்க. அந்த தர்மம் கொடுத்தவொடனே தர்மத்தாயின் தவ புதல்வரான். 41 பேர் இறந்தாங்க, அதுக்கு பொறுப்பேற்றுக்கல. இந்த மானம் கெட்டவன் சொல்லாதீங்க, மானம் உள்ளவன். அந்த 41 பேர் காசு கொடுத்ததுக்கப்புறம் தர்மத்தாயின் தவ புதல்வரான். மூஞ்செல்லாம் பார்த்தா அருவருப்பா இருக்குதுன்னு வெளில பேசுறாங்க. நான் பேச மாட்டேன், ரொம்ப அழகான மூஞ்சி. 41 பேர் இறந்தாங்க, இவரை பார்க்க வந்து இறந்தாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா தர்மம் கொடுத்தாச்சு, காசு தர்மம் பண்ணியாச்சு, பிச்சை போட்டாச்சு, நீங்கள் வந்து தானம் கொடுத்தாச்சு, என்னன்னா பேசுங்க, எல்லாமே தர்மத்தில் வருதுல்ல. அருவருப்பான மனுஷங்களா இவங்களாம் அப்படின்னு வெளியே கேட்குறாங்க. இல்லை ரொம்ப அழகான மனுஷனுங்களா. செக் செக் சிக் சுக் அழகு அப்படி சொல்லாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வந்துட்டீங்க. வந்தாலாம் கிடையாது, வந்துட்டாரு. இவர் யார் தெரியல, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நீங்களா? எப்போ வந்தீங்க? அது என்ன ஆட்சிக்கு வந்தா? அப்படிதான் சொல்லி தெரிஞ்சுனுக்கிறானுங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இவங்க ஆட்சிக்கு வந்தாலாம் கிடையாது, வந்துட்டாங்க. இன்னும் அதை சொல்றீங்க, நம்ம தான் ஆட்சி பண்றோம், நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் எங்கெங்க போய் கத்தட்டோம். நம்ம என்ன செய்ய போறோன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டாக கொடுப்போம். அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டாக கொடுப்பாரு, அது டெஃபினட்டாக வந்துடும். அதுக்கு முன்னாடி மக்களுக்காக ரசிகர்கள் சிறப்பு காட்சின்ற மாதிரி சிறப்பு தொகுப்பு ட்ரெய்லர் ஒன்று. அவங்க ஆட்சிக்கு வந்தால் வந்துட்டோம், வருவோம், வந்த பிறகு என்ன டிக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சின்னதா லைட்டா அப்படி ஊர்கா மாதிரி அவர் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்தால் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இதை செய்வோம், அதை செய்வோம், இதை மாற்றுவோம், இதை இப்படி பண்ணுவோம், இல்லை பண்ணுவேன் அப்படி சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்ல போறாரு தெரியுமா? கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணுமா?
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் வீடு கொடுப்போம், மோட்டார் சைக்கிள் கொடுப்போம் அப்படி சொல்லணும். இருக்கணும்னா அதுக்கு பேர் கோரிக்கை இல்லை மனு இல்லை ஆசை. எனக்கு ஆசைங்க எல்லாருக்கும் வீடு இருக்கணுங்க. கடவுளே பகவானே எம்பெருமானே எல்லாருக்கும் வீடு இருக்கணும், எல்லாருக்கும் பைக் இருக்கணும்னா சாமிகிட்ட கும்பிட்றீங்களா? ஏதாவது பூஜை கிட்ட பண்ணிக்கிறீங்களா? சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறீங்களா? எப்பா ஐயப்பா எல்லாருக்கும் வீடு இருக்கணும்பா, எல்லாருக்கும் பைக் இருக்கணும்பா, எல்லாருக்கும் கார் இருக்கணும்பா, என்ன சாமிக்கு போய் கும்பிட்றீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீடு இருக்கும், வீடு வாங்கி தருவோம், வீடு கொடுப்போம் இல்லை பைக்கு கொடுப்போம். இருக்கணும் வேண்டுறாரு கடவுள்கிட்ட. கடவுளே எப்பாடி எல்லாருக்கும் வீடு இருக்கணும்பா கொடுப்போன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்பீங்கல்ல. நாளைக்கு ஒரு வேளை அப்படி ஆயிடுச்சுன்னா கேட்கக்கூடாது. அதனால இருக்கணும் ஒரு கோரிக்கை கடவுள்கிட்ட பகவான்கிட்ட. நடக்குதோ இல்லையோ, எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல பாவம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். எதுக்கு? அவர்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு. அப்படிதான் இருக்குது. என்கிட்ட வேலைக்கு சேரணும், நீங்கள் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணுங்க. ஏங்க ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் டிகிரி படிக்க வைப்போம், வீட்டுக்கு ஒரு பட்டதாரியை உருவாக்குவோம், ஓம் சிவோகம் அந்த மாதிரி ஓம் போடணும். இருக்கணும் அப்படின்னா என்ன? உங்களை வேலைக்கு வந்துக்கிறோமா? ஆனால் உங்கள்கிட்ட வேலைக்கு சேரணும் என்னங்க, என்ன எலிஜிபிலிட்டி, என்னங்க குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? டிகிரி படிச்சிருக்கணும் மினிமம், அப்போ தான் சேர்த்துப்பார் வேலைக்கு. அப்படி தான் இருக்குது. என்னங்க அரசியல் பண்ணுறீங்க? எவங்க உங்களுக்கு எழுதி கொடுக்குறான்? பாவம் புதுசாக வந்த மனுஷனுக்கு நல்லா எழுதி தரதில்ல. வீட்டுக்கு ஒரு டிகிரி முடிச்சவர் இருக்கணும், அப்போ தான் நாங்கள் வேலைக்கு சேர்த்துப்போம். இல்லைனா சம்பளம் 12,000 கிடையாது, 6,000 கொடுப்போம். அப்படி தான் இருக்குது. யாரையா நீங்களா? பாவம் கஷ்டமாக இருக்குது. நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்கிறது தான். என்ன இது நல்லது 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 மட்டுமே? நல்லதுன்னா யாருக்கு? 41 பேர் இருந்தாங்க. அப்போ சொல்ல வேண்டியது தானே, மக்களே உங்களுக்கு நல்லது 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 மட்டும் தான் செய்ய வந்திருக்கேன், அதனால தான் ஃப்ளைட்டு பிடிச்சி நல்லது வீட்டுக்கு ஓட்டேன். என்ன இது புரியல. எங்கே நல்லது, என்ன நல்லது பண்ணீங்க? உங்களுக்கு நீங்களே ஷூட்டிங்னு வச்சிங்க, பிளாஸ்ட்னு பாட்டு பாண்டுக்கிறீங்க இந்த ஸ்டேஜில் அங்கே அந்த இறந்து போன மக்களாக இருந்தப்ப அதை வச்சு ஒரு அனிமேஷன் பண்ணி பாட்டை ஓட்டுறீங்க. இதில் நல்லது என்னையா நல்லது? என்னையா சாமிலாம் கும்பிட்றீங்க? என்ன நடக்குதுங்க? நல்லது யார் சொல்லி கொடுத்தா? யார் டைரக்டரு? கண்ணை 3 சார் நல்லது அப்படி அடிங்க. என்னையா இது? எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட நடிகர் அவர் போய் கண்ணு முடி ஆஹா கடவுளை நல்லது பண்ணிட்டு நம்ம என்னங்க சார் ஐயா, நான் உங்கள் ரசிக, என்னை இப்படி ஆகிட்டீங்களே நியாயமா? நல்லதாமே நல்லது. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். கரெக்டு. இந்த விஜய் சும்மா எதுவும் சொல்ல மாட்டார், எழுதி கொடுத்தா சொல்லுவார். உண்மைதான், பொய் சொல்ல. இதில் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்தா படிக்கிறார் இந்த விஜய். சும்மா எதுவும் சொல்ல மாட்டான், எழுதி கொடுத்தா சொல்லுவான். அப்படி சொல்லியிருந்தா இப்படி சொல்லியிருப்பாரு. சார் இந்த வாட்டி நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, இந்த விஜய் இப்படி பேசிடுங்க. இதே ஒரு ஆள் இந்த விஜய் சும்மா எதுவும் சொல்ல மாட்டான் அப்படி பேசியிருப்பார். உண்மையாக இந்த விஜய் சும்மா எதுவும் சொல்ல மாட்டார், எழுதி கொடுத்தா சொல்லுவார். தங்க என் மனுஷன் சும்மா யாராவது சொல்லுவாங்களே? கரெக்ட், எழுதி கொடுத்தா சொல்லுவீங்க. ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பல ஜென்மம் ஆகும். சொன்னாதானே செய்யறதுக்கு. நான் தான் சொல்லவே இல்லையே. அவர் சொன்னா செஞ்சிடாருங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஜென்மம் ஆகும். இந்த எந்திரன் படத்தில் இந்த ரோபோ மேக்ஸ் போடும், அந்த மேக்ஸ் போட்டு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறது பல வருஷம் ஆகும். அந்த மாதிரி இவர் சொன்னதை செய்வாரா மாட்டார நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஜென்மம் ஆகும். ஜென்மம் தலைவா, மன்னிச்சிரு தலைவா. அப்புறம் ஒரு அதிசயம். என்ன அதிசயம்? இதான் ட்விஸ்டே. படத்தில் டேர்னிங் பாயிண்டே இதுதான். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் என்னன்னா அதிசயம் சொல்ல முடியாது. இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மையா? கண்டுபிடிச்சாதாங்க அது உண்மை. ஒரு உண்மைனா கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பூமிக்கு அடியில் புதையல் இருக்குதுன்னா அது கட்டுக்கதை. தோண்டிக்கிட்டு இந்த புதையல் எடுத்தால் அது உண்மை. அப்போ தான் அது உண்மை, கண்டுபிடிச்சாச்சு உண்மை. கண்டுபிடிக்க முடியாத உண்மையா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் வேறு மெர்க்குரி. நீங்கள் உங்களுக்கு புரியணும்னா நிலாவில் கேள்வி வடை சுடுதுல்ல, அந்த கதை. இப்போ நம்ம நிலாவுக்கு போனால் அங்கே ஒரு கேள்வி வடை சுட்டுச்சுன்னா அது உண்மை. சுடாத வரைக்கும், கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும், பார்க்காத வரைக்கும் அது பொய். அப்போ கண்டுபிடிச்சாதான் உண்மை. உங்ககிட்ட போய் இந்த விளக்கெல்லாம் குத்துனுக்கிறேன் நான் ஒரு முண்டை என்ன சொல்கிறது இல்லை. எதுக்கு இந்த விளக்கம்? அதை கண்டுபிடிக்க முடியாத உண்மை. நீங்கள் தான் மெர்க்குரி ஆச்சே, பெரிய மனுஷன். தற்குறின்னு சொல்ல முடியல, மெர்க்குரி
சரி ஏதோ ஒரு உண்மை. என்ன உண்மை? அது என்னப்பா அது? தற்குறியா? ஆமாம், தற்குறி தான். இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மை இல்லை, கண்டுபிடிச்ச உண்மை. ப்ரூவ்டு. உலகம் ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணப்பட்டது. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் உண்மையை சொல்லியிருக்காங்க. என் மனுஷன் தெய்வத்துக்கு சமம். உண்மையை சொல்கிறோம், தெய்வத்துக்கு சமம். 41 பேர் இறந்த பேர் கூட வீட்டில் உட்காந்து சிஎம் சார்னு வீடியோ போட்டிங்களா, அப்போ கூட உங்கள் மேலே மரியாதை வரல. இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டீங்க பாருங்கள். கண்டுபிடிக்க முடியாத உண்மை இல்லை, கண்டுபிடித்த உண்மை. தற்குறி. எஸ், சொல்லுங்கள். அப்புறம் நான் கேட்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? இதை தாங்க ஃபர்ஸ்ட்னு சொல்கிறேன். மக்கள்லாம் இல்லை, நீங்கள் மக்கள் பக்கம்லாம் திருப்ப முடியாது. மக்களை யாரும் தற்குறின்னு சொல்லலை, படித்து சொல்கிறேனே, புரிஞ்சுங்க, ஒரு வாட்டியாக புரிஞ்சுங்க. மக்கள் தான் உங்களை தற்குறின்றாங்க. கஷ்டமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு, அதனால் அப்படி தான் சொல்கிறாங்க. எவ்வளோ வேதனையாக தெரியுமா? இவரப்ப கஷ்டம், தற்குறின்றீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்காங்க. எழுதி வச்சுக்கிறேன். சொல்லுங்கள், என்னது சீரியஸா? சொல்லுங்கள். நீங்கள் யார்? இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதில்? வீட்டுக்குள்ளே 41 பேர் செத்த பிறகு அதை சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க? இந்த தற்குறின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்றா சேர்ந்துதான். தற்குறிலாம் ஒன்றா சேர்ந்தா? ஏங்க, ஒரு 4-5 அறிவாளிகள், இந்த அறிவாளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து, இந்த மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, இந்த போராளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து, நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து, நகரெல்லாம் ஒன்றா சேர்ந்து, இதெல்லாம் எவ்வளோ ஒன்றா சேர்ந்து கேள்விப்பட்டுக்கிறேன். பிரிஞ்சு போன சொந்தக்காரங்க, காதலர்கள் ஒன்றா சேர்ந்து. ஆனால் தற்குறிகள் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி தான் கேட்குறேன். தற்குறிகள் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? அதான் தற்குறி கூட்டான்றாங்களே, இதுதானா அப்படின்னு வெளியே கேட்குறானுங்க. கோவம் வருது. தற்குறி ஒன்றா சேர போகிறாங்களே. ஏங்க தற்குறியே, உங்களை தற்குறின்னு சொல்கிறாங்க, போய் படிங்க, போய் கரெக்டாக பேசுங்க. தற்குறின்னு சொன்னால் அவனுக்கு வந்து நம்ம விவாதத்திலே ஆதாரத்தில் அடிங்க, அறிவால் அடிங்க, அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை அவனில் தற்குறின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அறிவை வளர்த்துங்க. இந்த தற்குறிலாம் ஒன்றா சேர போகிறாங்க. என்னங்க இது அநியாயமாகுது. அறிவாளிகள் ஒன்றா சேர்ந்தால் இதை நல்லதுக்குது. தற்குறி ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? இந்த தற்குறிகள்லாம் ஒன்றா சேர்ந்து, இந்த தற்குறிகள்லாம் ஒன்றா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. என்னங்க எப்படி பேசுறீங்க? இந்த தற்குறின்னு சொல்றீங்களே, அவங்க தற்குறினால அறிவாளி. அவங்க கிட்ட வாதம் பண்ணி பாருங்க, அரசியல் பேசி பாருங்க, ஏதாவது எக்ஸாமில் ஏதாவது ஜெயிச்சு பாருங்க, கிரிக்கெட் விளையாடி ஜெயிச்சு பாருங்க, ஸ்போர்ட்ஸில் கலந்து ஏதாவது ஒன்று சொல்லலாம். இந்த தற்குறிலாம் ஒன்றா சேர்ந்து விடையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வி இப்படி தான் இருக்குது. நான் பேசுறது புரியல, அந்த மாதிரி தான் எனக்கு ஒன்றும் புரியல. தற்குறியை ஒன்றா சேர்க்க வந்து மெர்க்குரி. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறியா, இது அட்டகாசக்குறியா, ஆஹா ஓஹோ குறியா. என்ன அது ஆச்சரியக்குறியா? எவனோ ஒருத்தன் ஆண் குறியான்னு கேட்டான், வந்தது ஒரு கோபம் எனக்கு. ஆச்சரியக்குறி, அதிசயக்குறி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அட போங்கடா. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி வேணாம், அசிங்கமான குறி அப்படி வச்சுக்கலாம். இல்லை என்ன சொல்லிக்கிட்டேன், அசிங்கமான குறிங்க. நான் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நான் வந்து ஒரு அசிங்கமான குறி, ஒரு அறிகுறி, அசிங்கமான குறி. ஏன்னா நான் உங்கள் வெறி பிடிச்ச வெறியங்க, உங்கள் ரசிகன் நான். ஆனால் அரசியலில் நான் ஒரு அவமான குறி அப்படி வச்சுக்கலாமா? நான் ஒரு அவமான குறிகள். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு லாஜிக்கே இல்லாம சும்மா தற்குறின்னு ஃபேஸ் ரேஷன் வெறி ஆகிட்டான் மனுஷன். வெறி பையன் விட்டா அப்படிதான் போய் தற்குறிங்க வாயில் ஒரு இப்படி போகுது. ஏங்க என்னாச்சு? எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்தவர்? க்யூட் எக்ஸ்பிரஷன் என்ன? உங்கள் க்யூட் ஸ்மைலாக இருக்குது, இது ஸ்மைல் க்யூட்டாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். இப்போ வந்து தற்கிரி மூஞ்சி இப்படி, ஐயோ பாவம், கஷ்டமாக இருக்குது. கண்ணில் தண்ணி வருது எனக்கு பயங்கரமாக, கண் விளங்குது, கலங்குது. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? யார் தொட்டா? யாருங்க தொட்டா? ஏன்டா தொட்டிங்க ஐயாவை? ஏன்டா எங்கே தொட்டாங்க, எப்படி தொட்டாங்க, எந்த விதத்தில் தொட்டாங்க எனக்கு தெரியலையே. இது வரைக்கும் உங்கள் தொட்ட மாதிரி தெரியலையே. எந்த மேடையிலையும் இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த கட்சி முதல்வரோ உங்கள் பேரையும் உங்கள் கட்சி இது வரைக்கும் சொல்லலை. தொட்டார் ஏன்டா தொட்டிங்க? அதாவது உண்மை என்னென்னா, உங்களை கிட்ட பார்க்கணும், உங்களை தொட்டு பார்க்கணும். வந்த 41 பேர் இறந்துருக்காங்க. ஏன்டா தொட்டன்னு அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஏங்க போனீங்க, ஏங்க தொட போனீங்க?
இப்படி ஆயிட்டீங்களே. இப்போ நீங்கள் இறந்துட்டீங்க, அதை பற்றின கவலையே கிடையாது. ஏதோ உங்கள் குடும்பத்துக்கு காசு கொடுத்தா வேலை முடிஞ்சுது. தர்மத்தாயின் தவ புதல்வனா இவர். உங்களுக்கு காசு கொடுத்ததுனால தர்மத்தாயின் தவ புதல்வன். ஏங்க தொட்டோம்? யார் தொட்ட? ஏன் தொட்டீங்க? எதுக்கு தொட்டீங்க? போங்க. இப்போ தொட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம். இது யாரை சொல்கிறாரு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பவுன்சர்ஸை சொல்கிறாரு. கரெக்டு. இவர் அந்த நடக்கிறப்பெல்லாம் ஓடி அதை பிடிச்சாங்கல்ல, அவங்கள பிடிச்சி தூக்கி போடுறது அவங்க தான். ஏன்டா விஜய் கூட இருக்கிற மக்களை தொட்டிங்க? பவுன்சர்ஸ் உங்களை தான் சொல்லுவேன். வேறு யார் தொட்டா தெரியலையே. பவுன்சர் தான் அநியாயத்துன்னு ஒரு 10 அடி தூரத்தில் ஒருத்தன் தூக்கி போட்டான். நல்லா ஸ்பைடர் மேன் மாதிரி போவான்னு பார்த்து பொத்துன்னு ஒன்று ஆள். ஒருத்தன் தொங்குறான், ஒருத்தன் காலை பிடிச்சிக்கிறான். விஜய் தொட்டதுக்கு ஏன்டா தொட்டோம்? பவுன்சர்ஸ் உங்களை தான் கேட்குறது. உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. யாருங்க உங்களை தொட்ட? உங்கள் ரசிகரை யாருங்க தொட்ட? எவன் எழுதி கொடுக்குறா? உங்களை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் எழுதி கொடுக்கல. உங்களை அறிவாளியாக்கணும், தற்கூரியில் நீங்கள் மெர்க்குரின்னு காட்டணுன்றதுக்காக எவனை சூப்பராக கவிதை மாரி வரைஞ்சி கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட. இதை சொன்னீங்களே, ஏதோ ஒன்று பண்ணீங்களே. இப்படி கடவுளே, அந்த கர்த்தரை என்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணீங்களே. நல்லது நல்லது நல்லது. கடவுளே, வீடியோ முடிஞ்சிச்சு. ஐயோ ஓடுங்க, வீட்டுக்கு ஓடுங்க எல்லாரும். அப்படி தான் இருக்குது.